Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எங்க பாட்டி காலத்து ஒரு இனிப்புன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா பாகு வடை. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா உளுந்து வெல்லம்லாம் சேரும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இனிப்புன்னு சொல்லலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இது 1க்கு 2 வாட்டி நல்லா அலசிட்டு இது ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து பாருங்க, நான் ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ போட்டுடலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் போட போகிறேன். தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, மாவு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கரையிட்டும், இது வடிகட்டணும். இப்போ வெல்லம் பாருங்க கரைஞ்சிருச்சு. இப்போ நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ இந்த பேனில் நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள் கொதிக்க வைக்கிறேன். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது, பிசுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அரைச்ச மாவில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துறேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக, அப்போ தான் ஸ்வீட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் வடையை போடுறேன். இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற பாகில் போட்டுடலாம். இப்போ இந்த பாகு சூடாக இருக்குது, இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம அடுத்த பேட்ச் போகிற வரைக்கும் இது அப்படியே ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2வது பேட்ச் வடையும் போட்டுடலாம். இப்போ இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ நல்லா நமக்கு ஜூஸியாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த பாகு வடை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.